வணக்கம் நேர்களே, என் பெயர் பத்மவசந்தன். நாம் யார் என்கிற விவேகானந்தர் இயற்றிய நூலை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் யார்? தன்னை விட உயர்ந்த ஏதோ ஒன்றால் தான் எப்போதும் சூழப்பட்டிருப்பது போல் மனிதன் உணர்வதை காண்கிறோம். இதன் பொருளை அறிய அவன் பல வகைகளில் முயல்கிறான். அவன் எப்போதும் மிக உயர்ந்த லட்சியத்தையே நாடுவான். அப்படி ஒரு லட்சியம் உள்ளது என்றும் அது மிக உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்கான ஒரு முயற்சியே, ஒரு தேடலே மதம் என்பது அவனுக்கு தெரியும். ஆரம்பத்தில் இந்த தேடல் எல்லாம் புற உலகில் நிகழ்ந்தது. சொர்க்கம், வேறு பல உயர்ந்த உலகங்கள், இங்கெல்லாம் அவன் தேடினான். மனிதனின் மொத்த இயல்பை பற்றி அவன் உணர்ந்ததை பொறுத்து இந்த தேடல் இருந்தது. நாளடைவில் மனிதன் தன்னை பற்றி ஆழ்ந்து ஆராயத் தொடங்கினான். இந்த ஆராய்ச்சியின் பயனாக உண்மை நான் என்பது சாதாரணமாக நாம் நினைக்கின்ற நான் அல்ல, புலன்களுக்கு தென்படுகின்ற நான் உண்மை நான் அல்ல என்பதை அறிந்து கொண்டான். உடனே தனக்குள்ளேயே தேடத் தொடங்கினான். இதன் பயனாக தான் வெளியே தேடிய லட்சியம் தனக்குள்ளேயே எப்போதும் இருந்து வருகிறது என்பதை கண்டான். தனக்கு வெளியே அவன் இத்தனை நாளாக எதை வழிபட்டு வந்தானோ அதுவே அவனது உண்மையான உள் இயல்பு என்பதை அறிந்தான். துவைத்தம், அத்வைத்தம் இரண்டிற்கும் உள்ள வேற்றுமை இதுதான். லட்சியத்தை தனக்கு வெளியே காண்பது துவைத்தம், இறைவனை தனக்குள்ளேயே தேடுவது அத்வைத்தம்.